என்னோட மனைவிட்ட என்னோட மனச்சாட்சி பொதுவாக சொன்னேன். ஏழை எளிய மக்கள் தான் உன் வீட்டுக்காரை வாழ வைக்காங்க, உன் வீட்டுக்காருக்கு வாடகை கொடுக்காங்க. பணக்காரங்கெல்லாம் அவங்கவுங்க 50 வண்டி 100 வண்டின்னு வச்சுருக்காங்க. ஏழை எளிய மக்கள் கடையில் போய் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணு. சின்ன பொட்டு வாங்கினாலும் ஏழைய கடையில் போய் வாங்கு, அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என் மனைவிட்டு நான் சொன்னேன். நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நண்பர்களே, காசு பணம் வந்துட்டா காக்காவும் வெள்ளையாயிருமாம்மா. உங்களுக்குன்னு இந்த பூமியில் கிடைக்கிது, கண்டிப்பாக கிடைக்கும். அதை எவனாலும் தடுக்க முடியாது. கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்கும். நண்பர்களே, ஏழை எளிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவங்களும் நல்லா இருக்கட்டும். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டே தான் இருக்கணுமா? சொல்லுங்கள். தீபாவளிக்கு என்னென்ன வாங்குறீங்க சொல்லுங்கள். எல்லா பர்ச்சேஸும் வாங்குறீங்க. சிக்கன், மட்டன், மனைவி குழந்தைகளுக்கு பூ கொண்டு வாங்குறீங்க. ஏழை கடையில் போய் வாங்குங்களேன். பணக்காரன் வந்து அவங்க ஏழை கடையில் வாங்குறான். ஏழையை தான் பணக்காரன் கடையை தேடி நாடி ஓடிட்டுருக்கீங்க. நான் தப்பாக சொல்லலை. ஏழைகள் கடையில் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்களே வாழ வைங்க. சும்மா பிறந்தோ இருந்தோன்னு இருக்காதீங்க. ஒரு ஏழைகளுக்கு ஏழையே சப்போர்ட் பண்ணலன்னா வேறு யாருங்க?